ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய அந்த முடிவுகள்லாம் வெளிவந்திருக்குது. கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரும்பான்மை பெறுவதற்கு, பெரும்பான்மை ஆதரவோடு ஆட்சி அமைப்பதற்கு 118 எம்எல்ஏக்கள் வேண்டும் அப்படிங்கிற நிலைகளில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்று யாருக்கும் பெரும்பான்மை பெறாமல் ஒரு தொங்கு சட்டமன்றமாக வந்திருக்குது. இது குறித்து இப்போ சமூக வலைதளங்கள்லாம் பேசும்போது விஜய் முதல்வர் ஆவாரா இல்லையா, ஒரு ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையாகவே ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்ன, இது ஆளுநர் ஆட்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, என்ன நடக்க போகுது அப்படின்றத குறித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேர்தலுடைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்லாம் வெளிவந்தப்பவே எல்லோருடைய கணிப்புகளும் மீண்டும் திமுக ஆட்சி வரும் அல்லது அதிமுகவுடைய ஆட்சி வரும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆக்சிஸுங்கிற ஒரு கருத்து கணிப்பை தவிர மற்ற எல்லோருடைய கணிப்பும், அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள் பலருடைய கணிப்பும் என்னவாக இருந்துச்சுன்னா, திமுக இல்லைன்னா அதிமுக 2 பேர் ஆட்சி வரும். அதை யார் ஆட்சி பெறணும் அப்படிங்கிறத ஓட்டை உடைக்கக்கூடிய அளவில் யார் வருவாங்க அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய அளவில் தான் விஜய் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய கருத்தும் இருந்துச்சு. இன்னைக்கு அது எல்லாம் பொய்யாக்கப்பட்டு கருத்து கணிப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவில் இன்றைக்கு களத்தில் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலே புரட்டி போடக்கூடிய அளவில் ஒரு முடிவுகளை மக்கள் கொடுத்துருக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் வேணும். அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த நிலைகளை தான் இது ஒரு தொங்கு சட்டமன்றமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தால் விஜய் அவர்களால் வெறுமனே இந்த 108 எம்எல்ஏக்களை வைத்து மட்டும் ஒரு முதல்வராகிட முடியாது. இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு அல்லது நாளைக்கெல்லாம் ஆளுநர் இடத்துல விஜய் அவர்கள் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தோட அவர் போய் ஆளுநர் இடத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் போய் கோரணும். ஆனால் 118 எம்எல்ஏக்கள் இல்லாத நிலைகள்ல வெறும் 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்கு அப்படின்ற நிலைகள்ல தமிழக வெற்றி கழகம், அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு மிகப்பெரிய தடையாக தான் இந்த விஷயங்கள் தான் வந்திருக்குது. அப்போ இப்போ என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்கள் இடத்துல சட்டமன்றத்துல, அதாவது நீங்க உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தான் 118 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை எம்எல்ஏ கூட ஆதரவு இருக்கு அப்படின்ற நிரூபிங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும். அதற்கு 6 நாள் இல்லைன்னா 1 மாதம் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆளுநர் அவர்கள் அவகாசம் 1 வாரம் கொடுக்கலாம் அல்லது 1 மாதம் கூட கொடுக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்புகள் வரும்போது விஜய் அவர்கள் இந்த 108 எம்எல்ஏக்கள், அதாவது விஜய் அவர்களே 2 இடங்கள்ல வெற்றி பெற்றதுனால இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு 107 எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 107ஓட பிளஸ் ஒரு 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும். அப்படி இருக்கும்போது இப்போது இருக்கக்கூடிய நிலைகளில் விஜய் அவர்களால் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வைத்து அவரால் முதல்வராக முடியாது. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதே போல விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள் சேர்த்து ஒரு 11 சீட்டுகள் ஒன்று இவர்களுடைய ஆதரவை பெற்று அவர் ஆட்சி அமைக்கலாம். அப்படி இல்லையானால் அதிமுக, அதாவது அதிமுக தான் இந்த இடத்துல 3வது இடத்துல இருக்கு. அவர்களும் கிட்ட ஒரு 40 இடங்களுக்கு மேல அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படியானால் அதிமுக ஆதரவு பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆக முடியும். ஆனால் அதிமுக ரொம்ப வெளிப்படையாகவே நேற்று பொன்னையன் அவர்கள் அறிவிச்சிட்டாரு, நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ், அதே போல விசிகே கட்சியை கொண்டு ஆதரவோடு அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி இல்லையானால் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்சியாக இருக்கக்கூடிய பாமக 4 இடங்களை வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவையும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய ஆதரவோடையும் அவர் வெற்றி பெறலாம். அவர் பெரும்பான்மையை காட்டலாம். அதற்கு விஜய் அவர்கள் தன்னுடைய ஷேரிங்லேருந்து சில பவர்களை தரணும் அப்படின்றது இருக்கு. குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினராக அதிமுக சார்பாக செல்ல இருக்கிற காரணத்தினால பாமக இதில் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியானதா ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொன்று, பாமக என்டிஏல இருக்கிறாங்க. என்டிஏ பாஜக கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸ் கூட்டணியோட
பாமக ஒரே இடத்துல இருக்குமா? அதே போல விடுதலை சிறுத்தைகளும் பாமக ஒரே இடத்துல இருக்குமா? இன்னும் சொல்லப்போனா தாவேகாங்கிறது ஒரு அதிகப்படியான ஒரு தலித் ஓட்டர்ஸ உள்ளடக்கியா இருக்கும்போது, பாமக ஆதரவுகள அவங்க கேட்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே ஆப்ஷனா காங்கிரஸ், விசிக இடதுசாரிகளை கொண்ட ஒரு ஆதரவை பெற்று தான் அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியும். இப்போது வரைக்கும் இடதுசாரிகள் இன்றைக்கு மார்க்சுடைய பிறந்த நாளைக்கு அவங்க மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர் சந்திப்பில சொல்லும்போது, "இதுவரைக்கும் தாவேகா எங்களிடம் எந்த ஆதரவையும் கோரவில்லை" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியானால் முதலாவது வாய்ப்பாக விஜய் அவர்களுக்கு ஆளுநர் மூலியமாக வரக்கூடிய அந்த அழைப்புதழ் மூலியமாக அந்த 1 வாரமோ, 1 மாசத்திலேயோ அவரால் அந்த 118 பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி இல்லையானால் 2வது ஆப்ஷனாக எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவிடம் ஆளுநர் அவர்கள் வந்து உங்களுடைய பெரும்பான்மையை காட்டுங்க அப்படிங்கிற 2வது ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை அப்போ திமுகவுக்கு வந்து திமுகவுடைய கொள்கை எதிரியா தாவேகா இருக்கும்போது, ஒருவேளை தாவேகா வந்து திமுகவுக்கு ஆதரவு தர மாட்டாங்க. அதிமுகவும் திமுக இணைந்து ஒரு பெரும்பான்மையை கொண்டு வர முடியுமா அப்படின்னாலும் அதற்கும் வாய்ப்பில்லாத சூழல் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒண்ணு அ தாவேகாவும் அதிமுகவும் இணைஞ்சு ஒரு அரச உருவாக்கணும். அப்படி இல்லன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் தாவேகாவும் சேர்ந்து ஒரு அரச உருவாக்கணும். இந்த 2ம் நடக்கல அப்படி இல்லன்னா, உடனடியாக 6 மாதத்துக்கு ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டுல வரும். அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய அபாயமா பார்க்கப்படுது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்தாலும், இந்த பெரும்பான்மை கிடைக்கலன்னா, 6 மாதத்திற்கு ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சி 6 மாதத்துக்கு வந்ததற்கு பிறகு, மீண்டும் ஒரு தேர்தலை தான் தமிழ்நாடு சந்திக்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்றது தான் இருக்கு. இப்ப குறைந்தபட்ச ரிஸ்க்கா இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு காங்கிரஸ்க்கோ, விசிகக்கோ, கம்யூனிஸ்டுகளுக்கோ அவர்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு அமைச்சரவைலாம் குடுத்து, இந்த தனிப்பெரும் கட்சியா இருக்கக்கூடியது ஒரு தனிப்பெரும் ஆட்சியாக பெறுவதற்கு வாய்ப்புகள் வருமா அப்படின்றத தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்லையானால் தமிழ்நாடு மீண்டும் ஒரு சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு உடனடியாக கவிழ்க்கணுங்கிற எண்ணத்துக்கு எந்த கட்சிகளும் வரமாட்டாங்க. எனவே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட, மக்கள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் விரும்புகிறார்கள் அப்படின்றது தான் தமிழக சட்டப்பேரவையினுடைய முடிவு காட்டுது அப்படின்றது மூலியமா, விஜய் அவர்களுக்கு ஆதரவான குரல்கள தான் விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அதே போல கம்யூனிஸ்டுகளும் அவர் வந்து கூட்டணி ஆட்சி அழைப்பு கேட்டா, நாங்க கூடி முடிவெடுப்போம்ன்னு சொல்லி ஒரு சிக்னல வந்து ஏற்கனவே வந்து இப்ப கம்யூனிஸ்டுகளும் குடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முந்தையவே காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு நல்ல இணக்கமான போக்கு இருந்தது. அ த பாஜக வந்து எப்பவுமே காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறதெல்லாம் பேசப்படுது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸும் வந்து ஏற்கனவே விசிகாவும், கம்யூனிஸ்டுகளும் ஆதரவா பேசியிருக்கிறதுனால, காங்கிரஸும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக டிஃபால்ட்டா வரும்ன்றதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. இன்னும் சில நாட்களில் இந்த முடிவுகள்லாம் நமக்கு வந்துறத தெரிஞ்சிட முடியும். இப்ப இருக்கக்கூடிய நிலைகள்ல திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் தாவேகாக்கு இருக்கக்கூடிய எளிதான வழிமுறையாக இருக்கு. அப்படி ஒரு வேளை திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு தரல அப்படிங்கிற நிலை ஏற்பட்டால் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது. இன்னொரு 6 மாதங்களுக்கு ஆளுநர் ஆட்சிக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கு. இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்படி ஒரு நிலை வருமா என்னன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய நிலைகள்ல இந்த தொகுதி சட்டமன்றத்தினுடைய வாய்ப்புகள் இதுதான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.